ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஹெச்கே டிசைனர். இன்றைக்கி நம்ம கிளாஸில் பார்க்கக்கூடிய ஸ்டிச்சு என்னென்னா பட்டன் ஹோல் ஸ்டிச்சு பார்க்கலாம். இதில் வந்து நிறைய டைப் இருக்குங்க. சிங்கிள் பட்டன் ஹோல் இருக்குது, டபுள் சைட் பட்டன் ஹோல் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த பட்டன் ஹோலையே வந்து நம்ம ரவுண்ட்லேயும் நம்ம வந்து அப்ளை பண்ணுவோம். அதாவது இன்வேர்டு அவுட்வேர்டு டைரெக்ஷன்லேயும் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த ஸ்டிச் இம்பார்ட்டன்டானு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்டிச் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஏன்னா வந்து இது வந்து நம்ம எதில் யூஸ் பண்ணுவோம்னா ஸ்டோன் செயின் யூஸ் பண்ணும்போது அதுலேயும் இது ஒரு டைப்பாக வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து லீவ் ஃபில்லிங்காகவும் இந்த செயின் இந்த ஸ்டிச் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃப்ளவர் பெட்டல்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணுறதுக்கு கூட நம்ம இந்த ஸ்டிச்சை வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ எப்படி போடலான்னு சொல்லி பார்த்தரலாம். 1/2 இன்ச் அல்லது 1 இன்ச் கேப்பில் இந்த மாதிரி பேரலாக 2 லைன் வந்து போட்டுக்கோங்க. எப்பவும் போல் த்ரெட்டை வந்து எடுத்துக்கலாம். நான் வந்து சில்க் த்ரெட் தான் எடுத்துருக்கேன், டபுள் ஸ்ட்ராண்ட்ஸு. ஸோ பேக் ஸ்டிச் போட்டு ஒரு செயின் வந்து நம்ம போட்டுக்கலாம். பாருங்கள், நான் கீழே இருந்து மேலே எடுத்துகிட்டு போயிருக்கிறேன். நீடில் டைரக்ஷன் இப்போ அப்வர்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு இப்போ குத்தி நம்ம வந்து த்ரெட்டை வந்து வெளியில் எடுக்கிறோம். எடுத்ததுக்கப்புறம் அங்கே எதுவுமே லாக் போடாமல் டைரெக்டாக அந்த த்ரெட்டை வந்து கீழே பிடிச்சி இழுத்துடுறோம். இழுத்து நம்ம வந்து கீழே வந்து ஒரு குட்டி லாக் வந்து போட்டுக்கிறோம். ஸோ இதை வந்து நான் இன்னொரு முறை கிளியராக சொல்லி கொடுக்குறேன். ஸோ பக்கத்துலேயே இப்போ இன்னொரு செயின் வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த செயின் மூவ் ஆகாத மாதிரி அதுக்கு ஒரு குட்டி லாக் போட்டுக்கோங்க. குட்டி லாக் போட்டுட்டு திருப்பி நம்ம நீடில் டைரக்ஷனை பார்த்துக்கோங்க, அப்வேர்டாக வச்சு. ஸோ இப்போ மேலே மறுபடியும் அதே மாதிரி நம்ம வந்து எடுத்துகிட்டு போகிறோம். உங்களுக்கு நல்லா கிளியராக பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு எல் ஷேப் வந்து ஃபார்ம் ஆகும். இப்போ பாருங்கள், நம்ம அந்த த்ரெட்டை வந்து அதாவது பெரிய செயின் ஸ்டிச்சை வந்து அப்படி பின்னாடி எடுத்துரும். எந்த லாக்குமே போடாமல் கீழே தான் நம்ம வந்து லாக் போட்டுக்கிறோம். இப்போ பாருங்கள், ஒரு எல் ஷேப்பில் இருக்குது பாருங்கள். ஸோ சைடில் வந்து இன்னொரு செயின் போட்டுட்டு அதுக்கு பக்கத்தில் குட்டியாக லாக் போட்டுக்கலாம். ஸோ அது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் என்னென்னா, இந்த மாதிரி லாக் போடாமலும் நம்ம அப்போடாக மேலே எடுத்துகிட்டு போயிட்டு மேலே இருந்து பெரிய செயின் ஸ்டிச்சை வந்து கீழே எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ மறுபடி கீழே வந்து லாக் போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரியும் நம்ம வந்து பட்டன் ஹோல் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ பட்டன் ஹோல் ஸ்டிச்சை இந்த மாதிரி 2 டைப்பாக வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்கள் இந்த 2 டைப்லேயும் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து த்ரெட்டு வந்து ட்விஸ்ட் ஆச்சு அப்படின்னா கரெக்டாக வந்து ட்விஸ்ட் இல்லாமல் வந்து திருப்பிக்கோங்க. அல்லது வந்து உங்களுக்கு அந்த லைன் ஷேப் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சேஞ்ச் ஆகி கிடைக்கிற மாதிரி இருக்கும். இந்த செயின் வந்து கண்டிப்பாக நீங்கள் 2 மெத்தட்லேயும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம வந்து கீழே லாக் போடாமல் மேலே எடுத்துகிட்டு போன ஸ்டிச் மட்டும் எப்படி கொஞ்சம் நகர்ந்துருக்கு பாருங்கள். ஸோ அந்த டைமில் வந்து எப்படி இதே மாதிரி நகராமல் ப்ராப்பராக போடணும்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கிளியராக உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அப்போ வந்து இன்னும் கொஞ்சம் கிளியராக வந்து உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சில்க் த்ரெட்டில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இது உங்களுக்கு ஈஸியாகவே வந்துடும். அது மாதிரி நீங்கள் ஸ்டெம் ஸ்டிச்சிங்கும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இது ரொம்ப கஷ்டமாகவே இருக்காது. ரொம்ப ரொம்ப ஈஸியான ஸ்டிச்சுங்க. ஸோ ஒரு இடத்த வந்து ஃபில் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு டிசைனில் இந்த ஸ்டிச்சை வந்து நீங்கள் அவுட்லைனாகவும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதை மேக்ஸிமம் வந்து நம்ம சிங்கிள் பட்டன் ஹோலாக ட்ரை பண்ணுவோம், டபுள் பட்டன் ஹோலாக ட்ரை பண்ணுவோம், ஸ்ட்ரைப்டு பட்டன் ஹோலாக ட்ரை பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு லீவ் ஃபில்லிங்கில், நெக்ஸ்ட்டு ஸ்டோன் செயின் ஸ்டிச்சில் எல்லாமே வந்து நம்ம இந்த ஸ்டிச்சை வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோங்க. ஸோ இது வந்து கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ சில்க் த்ரெட் வந்து இன்னும் எங்களுக்கு ப்ராப்பராக வரல அப்படின்னு சொல்கிறதுங்களுக்காக நான் ஜரிலையும் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன். பட் இந்த ஸ்டிச்சை வந்து நீங்கள் ஜரியில் போடுறதை விட சில்க் த்ரெட்டில் போடும்போது தான் நல்லாயிருக்கும். பட் மோஸ்ட்லி வந்து நம்ம ஜரியில் வந்து எந்த ஸ்டிச்சுமே வந்து நம்ம டிசைனுக்காக யூஸ் பண்ண மாட்டோம். ஜஸ்ட்டு ப்ளவுஸில் நம்ம போடும்போது அவுட்லைனுக்காக யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து இப்போ ஒரு டிசைன் போட்டுட்டோம், அதை கொஞ்சம் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் எம்போஸ்டாக காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஸ்டிச்சு போட்டதுக்கப்புறம் அதுக்கு அவுட்லைனாக வந்து நம்ம ஜரி யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் வந்து மோஸ்ட்லி நீங்கள் வந்து சில்க் த்ரெட்லேயே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம வந்து ஜரி த்ரெட்லேயே வந்து போட்டு காமிக்கிறேன். எப்பவும் போல் தான் சைடில் வந்து ஒரு செயின் ஸ்டிச்சு, பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச்சு, அப்படாக நீடியில் கொண்டு போய் மேலே இருந்து எந்த லாக்கும் இல்லாமல் கீழே வந்து த்ரெட்டை இழுத்துட்டு வந்துடும். கீழே த்ரெட்டை இழுத்துட்டு வரும்போது கொஞ்சம் லூஸ் விட்டு இழுத்துக்கோங்க. அல்லது வந்து ரொம்ப ஹோல் தெரிகிற மாதிரி இருக்கும். கரெக்டாக வந்து த்ரெட்டு வராது, த்ரெட்டு வந்து கட் ஆகிற சான்ஸும் இருக்கும். ஸோ கிளாத்தில் வந்து நிறைய ஓட்டை விழுற சான்ஸும் இருக்குது. அதனால் வந்து கொஞ்சம் ப்ராப்பராக வந்து நீங்கள் கொஞ்சம் சாஃப்டாக வந்து அந்த த்ரெட்டை வந்து இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு எப்பவும் போலயே நம்ம ஜரி த்ரெட்லேயும் வந்து இந்த மாதிரி ஸ்டிச்சை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ இதுலேயே நான் 2 டைப் வந்து சொல்லியிருக்கிறேன். ஒன்று வந்து நம்ம செயின் ஸ்டிச் பக்கத்தில் லாக் போட்டு அப்வேர்டாக எடுத்துகிட்டு போய் டேரெக்டாக கீழே எடுத்துகிட்டு வந்து மறுபடியும் லாக் போடுறது, இது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் எப்படின்னா, நீங்கள் ஒரு பெரிய செயின் ஸ்டிச் போட்டுட்டு பக்கத்தில் லாக் போடாமல் நீங்கள் அப்வேர்டாக எடுத்துகிட்டு போயிட்டு கீழே கொண்டு வந்து லாக் போடுறது. ஸோ 2 டைப் நான் சொல்லி கொடுத்துருக்குறேன். ஸோ 2மே வந்து
இது மாதிரி 2 லைனில் வந்து ப்ராக்டிஸ் பண்ண பாருங்கள். ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு ஓகே இந்த டைமில், அதாவது ஒரு டிசைன் போடும்போது இந்த டைமில் லாக் தேவைப்படும், இந்த டைமில் வந்து லாக் தேவைப்படாது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். ஸோ நம்ம லாக் போடும்போது அந்த ஸ்டிச் வந்து இன்னும் கொஞ்சம் மூவ் ஆகாமல் இருக்கும். கரெக்டான உங்களுக்கு அந்த எல் ஷேப், பா ஷேப்பில் வந்து கிடைக்கும். அதுக்காக தான் மெயினாக வந்து நம்ம லாக் போடுறது. பட் இந்த ஸ்டிச்சை வந்து நீங்கள் லாக் போடாமலும் நீங்கள் மேலே எடுத்துகிட்டு போயிட்டு கீழே எடுத்துகிட்டு வரலாம். ஸோ இதை வந்து நீங்கள் எப்படி டிசைனில் மேக் பண்ணலாம், எந்த மாதிரி வந்து உங்களுக்கு டிசைன் இருக்குன்னு சொல்லிட்டு நான் பிரிண்டர்ஸ்ட் ஆப்பில் வந்து காமிக்கிறேன். பிரிண்டர்ஸ்ட் ஆப் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது, எப்படி நம்ம வந்து டிசைன் எடுக்கிறது, ட்ரேஸ் பண்ணுறதுன்னு நான் ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த வீடியோவை பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். என் ஸ்க்ரீனில் கூட நான் அந்த வீடியோ லிங்க் வந்து கொடுக்குறேன். ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ பிரிண்டர்ஸ்ட் ஆப்பில் வந்து சர்ச் பட்டனில் பட்டன் ஹோல் ஆரி டிசைனை போட்டுக்கோங்க. பாருங்கள், இதில் வந்து நம்ம பட்டன் ஹோல் யூஸ் பண்ணி எப்படி டிசைனில் வந்து நீங்கள் அவுட்லைனாக கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இது வந்து சிங்கிள் பட்டன் ஹோல்னால உங்களுக்கு அவுட்லைனில் இது மாதிரி நீங்கள் ஒரு டிசைனை வந்து ட்ரேஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து நீங்கள் அந்த அவுட்லைனாக கொடுங்க. ஸோ நம்ம டிசைனில் மேக் பண்ணும்போது நீங்கள் இந்த அளவுக்கு பெருசாக நான் காமிச்ச மாதிரி பெருசாக போடணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் குட்டி குட்டியாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ஸ்டிச் வந்து டிசைனில் அப்ளை பண்ணும்போது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு நம்ம குரூப்பில் வந்து ஷேர் பண்ணுங்கள். யூடியூப் சேனலில் பார்த்து ஒர்க் பண்ணுறவங்க வந்து மறக்காமல் நீங்கள் கமெண்ட்டில் வந்து உங்கள் கருத்துக்களை தெரியப்படுத்தலாம். கூடவே கமெண்ட்டில் வந்து உங்கள் டவுட்டுகளையும் நீங்கள் கேட்டுக்கலாம். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ஸோ நீங்கள் யாராவது கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் இருந்தீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியல நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஜஸ்ட் 99 ருபீஸ்க்கு நம்ம வந்து ஆரி கிளாஸஸ் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். மார்க்கெட்டில் 6000 7000 வாங்கிட்டு இருக்கும்போது எதுக்கு இந்த அளவுக்கு கம்மியான ஃபீஸ் நல்லா சொல்லி தருவாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து யோசிக்கலாம். பட் வந்து நிறைய பேர் வந்து கற்றுக்கணும்னு ஆர்வம் இருக்கும். பட் ஃபீஸ் அதிகமாக இருக்கும்போது கற்றுக்கிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ அவங்களுக்குலாம் ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கிற மாதிரி தான் நம்ம யூடியூப்பில் வந்து வீடியோ போட்டுட்டு இருக்கோம். ஸோ ப்ராப்பராக வந்து உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் வேணும், உங்களுக்கு டவுட் எல்லாம் வந்து ப்ராப்பராக கிளியர் பண்ணுறதுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோன்றவங்க கண்டிப்பாக வந்து நம்மளை வந்து காண்டாக்ட் பண்ணலாம். நம்ம வந்து செகண்ட் பேட்சுக்காக 99 ருபீஸ் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து வாங்க போகிறோம். ஸோ சர்டிஃபிகேட் வேணும்னா தனியாக நீங்கள் ப்ராப்பராக டிசைன்ஸ் அண்ட் ஷேப்பில் எல்லாமே டிசைனும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எல்லா ஸ்டிச்சஸும் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் ப்ளவுஸும் வந்து சப்மிட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் வந்து வாங்கிக்கலாம். ஸோ சர்டிஃபிகேட்க்கு வந்து பே பண்ணி தான் வாங்க வேண்டியது இருக்கும். ஸோ இதை ஜஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு மட்டும் தான் 99 ருபீஸு. ஸோ ஃபஸ்ட்டு பேட்ச் வந்து நம்ம ஃப்ரீ கிளாஸஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ரன் ஆகிட்டு இருக்குது. ஸோ நிறைய சிஸ்டர்ஸ் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. அவங்களுடைய ஒர்க்கை தான் நீங்கள் வந்து வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ கேட்குற எல்லா டவுட்ஸும் நம்ம வந்து வாட்ஸ்அப் குரூப் க்ரியேட் பண்ணி அந்த டவுட்டெல்லாம் வந்து கிளாரிஃபை பண்ணிகிட்ருக்கோம். அது மாதிரி உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு கைடன்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியுற நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணி நம்ம கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ பேட்ச் 2ஓட அட்மிஷன் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இதுக்கு வந்து லிமிட்டட் சீட்ஸ் தான் இருக்குங்க. ஸோ குரூப்பில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கொஞ்சம் கூட டைம் எடுத்துக்காமல் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிவிடுங்க. ஸோ பேசிக்காக உங்களுக்கு ஆரி பற்றி எதுவுமே தெரியலனாலும் நம்ம ப்ராப்பராக எல்லா கிளாஸஸையும் வந்து எடுத்து போயிட்டுருப்போம். ஸோ எல்லா டவுட்டும் வந்து உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணிவிடுவோம். ஸோ சர்டிஃபிகேட் வேணால் ஜஸ்ட்டு கிளாஸ் மட்டும் அட்டன் பண்ணால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் 99 ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கொடுத்து நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாங்க நம்ம கோர்ஸுக்கு. ஸோ நிறைய பேர் வந்து திங்க் பண்ணலாம், யூடியூப் சேனலில் தான் வீடியோ போடுறீங்களா, நாங்கள் யூடியூப் பற்றி கற்றுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு தாராளமாக நீங்கள் யூடியூப் பார்த்து கற்றுக்கலாங்க. ஸோ எந்த டவுட்னாலும் நீங்கள் கமெண்ட்டில் வந்து கேளுங்க. நான் தாராளமாக கமெண்ட்டுக்கும் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். ஸோ நீங்கள் வந்து குரூப்பில் ஜாயின் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை. நீங்கள் வந்து யூடியூப் சேனல் பார்த்து கற்றுட்டு நீங்கள் கமெண்ட்டில் கேட்டால் கூட நாங்கள் ஆன்சர் பண்ணுவோம். அது உங்களுடைய விருப்பம். பட் வந்து ப்ராப்பராக ஒரு கைடன்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்க மட்டும் நம்ம கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணால் போதும். ஏன்னா வந்து ஃப்ரீ கிளாஸஸில் நிறைய சிஸ்டர்ஸ் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க, நிறைய டவுட் வந்து கேட்பாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் நம்ம டைம் கொடுத்து நம்ம வந்து ரிப்ளை பண்ணுவோம். ஸோ அது மாதிரி ஃப்யூச்சரில் நம்ம சேனல் வந்து க்ரோ ஆகும்போது நிறைய சிஸ்டர்ஸ் வந்து ஜாயின் பண்ணுற சான்ஸ் இருக்குது. ஸோ அவங்களுக்கெல்லாம் நம்ம டைம் கொடுத்து ரிப்ளை பண்ணுறதுக்கு அவங்களும் ப்ராப்பராக ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ஃபீஸ் வாங்கும்போது தான் அந்த கிளாஸஸ் வந்து ப்ராப்பராக எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ வந்து ஃபீஸ் பே பண்ணியிருக்காங்களேன்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து கொஞ்சம் எஃபர்ட் எடுத்து நாங்கள் வீடியோ போடுறதுலேயும் இருக்கட்டும் சரி, டவுட் கிளியர் பண்ணுறதுலேயும் இருக்கட்டும் சரி, உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். அது மாதிரி நீங்களும் பே பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்களும் இன்னும் கொஞ்சம் வந்து ஓகே நம்ம பே பண்ணியிருக்கோம், நம்ம ப்ராப்பராக ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஒர்க் பண்ணுவீங்க. ஃப்ரீ கிளாஸஸ் இருக்கும்போது என்னென்னா ஃப்ரீ கிளாஸஸ் தானே, ஜஸ்ட் நம்ம ஒர்க் பண்ண என்ன, ஒர்க் பண்ணலன்னா என்ன கேட்கவோ போகிறாங்கன்னு சொல்லிட்டு தாராளமாக வந்து நீங்கள் நிறைய பேர் ஒர்க் பண்ணுவீங்க. நிறைய பேர் வந்து ஒர்க் பண்ணாமலும் ஜஸ்ட் வீடியோ மட்டும் பார்த்து குரூப்பில் மட்டும் ஜாயின் பண்ணியிருப்பீங்க. பட் பே பண்ணும்போது அதுக்கு வந்து வேல்யூ அதிகமுங்க. ஸோ ஃப்ரீயாக கிடைக்கிறத விட பே பண்ணி நீங்கள் வந்து ஒரு இடத்துல கற்றுக்கும் போது அது கண்டிப்பாக அது வேல்யூ அதிகமாக தான் இருக்கும். ஸோ விருப்பம் உள்ளவங்க தாராளமாக வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கொடுத்து நீங்கள் வந்து நம்ம குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அட்மிஷன் வந்து போயிட்டு இருக்குது. ஸ்க்ரீனில் தெரியுற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.